வெல்கம் டு ஜெடி டியூட்டோரியல்ஸ். லாஸ்ட் கிளாஸில் மூவி கிளிப் சிம்பிள் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி கிராஃபிக் சிம்பிள் பற்றி பார்க்கலாம். ஓவல் டூலை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இதை செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு F8 கொடுத்து கிராஃபிக் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். நேமில் பால்னு கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டு சென்டர்லேயே இருக்கட்டும். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா கிராஃபிக் சிம்பிளாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த பாலை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அகெயின் செலக்ட் பண்ணிவிட்டு F8 கொடுத்து கிராஃபிக் சிம்பிளை செலக்ட் பண்ணிவிட்டு நேமில் சேம் நேம் கொடுத்தோம் அப்படின்னா வார்னிங் வரும். ஸோ நான் பால் 2ன்னு கொடுக்குறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட்டு சேம் சென்டர்லேயே இருக்கட்டும். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா திருப்பியும் கிராஃபிக் சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். கேரக்டர் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக் சிம்பிள் தான் 95% யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் தான் லூப்பிங் மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியும். லூப்பிங்னா என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸில் லூப்பிங் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா உள்ள லூப், ப்ளே ஒன், சிங்கிள் ஃப்ரேம் இருக்கும். லூப் ஆப்ஷன் நம்ம வாக் சைக்கிள், ரன் சைக்கிள்லாம் யூஸ் பண்ணுவோம். ப்ளே ஒன்ஸ் ஆப்ஷனை கேரக்டர் அனிமேஷனில் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த சிம்பிள் ஒரே ஒரு வாட்டி தான் ப்ளே ஆகணும் அப்படின்னா இந்த ப்ளே ஒன்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஃப்ரேம். இந்த ஆப்ஷனை நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஸ்டாட்டிக்காக இருக்கணும்னா சிங்கிள் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவோம். இதை பற்றி டீட்டெயிலாக கேரக்டர் அனிமேஷன் பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணலான்றதை சிம்பிளாக பார்க்கலாம். இப்போது டைம்லைனில் 15th ஃப்ரேமில் F6 கொடுத்து கீ ஃப்ரேமை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாலை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிட்டு 2 கீ ஃப்ரேமுக்கும் நடுவில் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளாசிக் டியூன் கொடுக்குறேன். இப்போ இந்த சீனை கிளிக் பண்ணி பால் சிம்பிள்லேருந்து வெளியில் வந்துட்டேன்னா மெயின் டைம்லைனில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே ஃப்ரேம் எக்ஸ்டெண்ட் ஆயிருந்தால் மட்டும்தான் நம்ம கிராஃபிக் சிம்பிளில் அனிமேஷனை பார்க்க முடியும். ஸோ நான் 100th ஃப்ரேமில் F5 கொடுத்து ஃப்ரேமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ டைம்லைனில் ஹெட்டை ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் வச்சுட்டு பாலை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் லூப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு லூப் ஆப்ஷன். இப்போ டைம்லைனில் ப்ளே பண்ணோம் அப்படின்னா 15th ஃப்ரேம் வரைக்கும் தான் நம்ம அனிமேஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் லூப் ஆப்ஷன் இருக்கிறதுனால 15th ஃப்ரேமுக்கு அப்புறமும் 100th ஃப்ரேம் வரைக்கும் லூப் ஆகி ப்ளே ஆகும். இதுதான் லூப் ஆப்ஷன். நம்ம இந்த ஃப்ரேம் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம லூப் ஆகி ப்ளே ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளே ஒன்ஸ் ஆப்ஷன் என்னென்னு பார்க்கலாம். இங்கே ப்ளே ஒன்ஸ் ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ டைம்லைனில் ப்ளே பண்ணோம் அப்படின்னா 15th ஃப்ரேம் வரைக்கும் தான் ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இதுதான் ப்ளே ஒன்ஸ். நம்ம எந்த அளவுக்கு அனிமேஷன் பண்ணியிருக்கோமோ அந்த ஃப்ரேம் வரைக்கும் ப்ளே ஆகிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாப் ஆகிடும். அதுதான் ப்ளே ஒன்ஸ் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு சிங்கிள் ஃப்ரேமை இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரேமில் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் இருக்கா இங்கே நான் 20th ஃப்ரேம்னு கொடுத்தேன் அப்படின்னா 20th ஃப்ரேமில் எங்கே இருக்குமோ அங்கே மூவ் ஆகிடும். இப்போ டைமில் நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா இந்த அனிமேஷனே இருக்காது. நம்ம எந்த ஃப்ரேம் கொடுக்குறோமோ அந்த ஃப்ரேமில் ஸ்டாப் ஆகிருக்கும். இதுதான் சிங்கிள் ஃப்ரேம். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஃப்ரேம் பிக்கர்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் கேரக்டர் அனிமேஷன் பண்ணும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்த்து இந்த 3 ஆப்ஷனுமே கேரக்டர் அனிமேஷனில் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, இன்னைக்கு கிளாஸில் கிராஃபிக் சிம்பிள் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.